பார்ட் 2 வீடியோவுக்கு வெல்கம் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப 3v3 போக போகிறோம். ஓகே, ஃப்ரெண்ட் மேன் கொடுத்தது அக்செப்ட் பண்ணியாச்சு. ஓகே, நம்மள்ட்ட எவ்வளோ கேண்டீஸ் இருக்குது? 106 கேண்டீஸ் இருக்குது. வாங்குவோம். இந்த கேண்டீஸ் எப்படி கிடச்சிச்சின்னு எனக்கு தெரில. அப்படியே செஸ்ட்டையும் ஓப்பன் பண்ணுறோம். என்னென்ன கிடச்சிருக்கு? ஷார்ட்டிக்கு ஒரு இது கிடச்சிருக்கு. ஷார்ட் நேரங்காலம் தெரியாமல் போடுவானுங்க. 3v3 2v2 அதில் சத்தூரம் இல்லை, அதனால 3v3 2v2 தெரில. கன்ஃபார்ம் ஆகிடும். கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம். பரவாயில்ல, வந்துட்டானுங்க. ரீனேவா? சரி, பிக்ராஸ் கொடுப்போம். தலைவர்கள் எதுவுமே சூஸ் பண்ணல. நம்மளுக்கு விளையாட வராது, இதை வர சூஸ் பண்ணிட்டோம். எதனா திட்டிட போகிறாங்க நம்ம பாய்ஸ். திரும்ப இதே கிராஸ் பவான்னு கேட்குறீங்க. டேய் 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 யாரா? அப்பா வந்துட்டான்டா நம்மளது சத்தூரம். நம்ம ஏனே தெரில, நம்ம எங்கே போனாலும் நம்மளை போட்டுடுறாங்க. என்னடா கண்ணுது? ஓ, ஸ்னைப்பர் தானா? டே, அவன் அசால்ட் ரைஃபிள் வச்சா. வாவ், என்ன ஒரு ஃபினிஷர்! அம்மா செம்மையாக இருக்குது இவனோட ஸ்னைப்பர் ஃபினிஷர். நல்லா இருக்குது. நல்லா விளாண்டாதான் அந்த ஃபினிஷ் போட்டு என்ன ஹெட்ஷாட்டு! பார்த்தீங்களா நீங்கள்? அதை பார்த்தீங்களா? சே, தலைவனா தலைவன் தாயா, என்ன அடி அடித்தான். ஸோ உங்களுக்கு இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வேணும்னாலும் போட்டுக்கோங்க. இவரது வந்து டார்க் நைட் _X999, அவரது ரெட் ட்ராகன் 777 பேக். நீங்கள் அக்செப்ட் கொடுத்து உங்கள் கூட விளாண்டுக்கலாம். என்னடா ஸ்பேம் பண்ணுறேன்னு கேட்காதீங்க, நான் ஒரு ஸ்பேமர். இது சரி வராது. எல்லாம் ஆர்பிஜி ஸ்பேமர்ஸாக இருக்கானுங்களே. வாவ், இவரோட ஸ்கில்ஸு தான் சத்தூரோ. கீழே பாருங்கள், டார்க் நைட் _999, இவரோடது ரெட் ட்ராகன் 777 பேக். நீங்கள் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து இவங்க கூட ரைவல்ஸில் நீங்கள் விளாட்லாம். ஐயோ, என்ன அடி! நம்மளும் ஏன் ஸ்பேமர் ஆகக்கூடாது? சித்தப்பு மேலே வாங்க. வான்ஹானை ஊற்றிட்டான் நம்ம தலைவன். ஐயோ, என்னையா இவ்வளோ நேரம் ஊசியை வச்சு அழுத்திட்டு இருந்தியா? போட்டு செத்து போ. என் தலைவன் நைஃபோட ஃபினிஷர். எங்கேருந்துடா வர ஸ்பேமர்? போடா, இரு அவனை போடுறேன். செத்து போ, செத்து போ.
என்னடா அது இப்படி இருக்கு போடு. ஏற்கனவே டேகர் சத்துக்கிட்டு ஒன்றா ஸ்பீடு தரும், இதில் என்ன ஸ்பீடு. வந்துட்டானுங்கடா. ப்ரோ போடு. ஒன்று ஷார்ட் ரேஞ்சிலேருந்து போய் அடிக்கணும், இல்லை லாங் ரேஞ்சிலேருந்து அடிக்கணும். நான் ரெண்டுமே பண்ண மாட்டேங்கிறேன். ஐயோ என்ன ஸ்பீடு. வான்ஹான ஊதுனாலே ஸ்பீடு தான் போல. இங்கேருந்து என்ன தெரிகிறது. யாருன்னா திரும்ப எடுத்து வான்ஹான் ஊதுங்கடா, எனக்கு ஆசையாக இருக்கு. நீ தானே அது. அவ்வளோதான், தலைவன் நைஃப் வச்சு பேக் ஸ்டெப் பண்ணிட்டான். கக்காஷி அட்டாக்கே. அவ்வளோதான், நம்ம திரும்ப லாஸ்ட் படுத்துக்கிட்டு உள்ளவங்கள ஊதுறது தான் நம்ம வேலை. அடுத்த மேட்ச் போட்டுருவான்னு நினைக்கிறேன். ஷூட்டிங் ரேஞ்சுக்குள்ளே போயிட்டான்டா, வெளியே வந்துட்டான். ஜிஜிஎஸ் ப்ரோ. சரி, இவ்வளோ சொல்லி என்னோட ஐடி பேர் சொல்ல மாட்டேன். அப்படியே MTDKVZ9. ஸோ டெலிபோர்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்புறம் வந்து 9, அதாவது December 9 வந்து ரைவல்ஸில் அப்டேட் வருதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் தெரியாது. எங்கடா வந்திருக்கேன் நான். ஐயோ டேய் என்ன பண்ணீங்க டேய், அடப்பாவீங்களா. இவங்களே எனக்குள்ளே கூப்பிடும். இவங்க வேறு எங்கே போய் தொலைகிறாங்கன்னு தெரியல. அப்போ எங்கே ஜாயிண்ட் யூனுக்கு அடிச்சிச்சு, ஒன்றுத்தையும் காணும். சட்டூரோ, ஐயோ என்னடா அது ஒரு 3v3 போட்டது. ஃப்ரண்ட் மேனையும் காணும். அப்பா வந்துட்டாங்க 2 பேரும். சீக்கிரம் இன்வைட் கொடு. இன்விடேஷன் கொடுங்களா. கொடுத்துட்டான்டா. ஸோ இதை சொல்லவே இல்லை.
பார்ட் 1 சொல்ல பார்ட் 2 சொல்கிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் ஷார்ட்ஸ்லேயும் நிறைய வீடியோலாம் போட்டிருப்பேன், அதையும் போய் பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி லைவில் டீட்டெயில்ஸ் ஒன்று போட்டிருப்பேன். அந்த மாதிரி திரும்ப லைவ் வந்து இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் போடுறேன். த்ரீ சீக்கிரம் கிடச்சிப்பாங்க. February 30 அரினா டெலிட் ஆகிடுமா? ஐயோ, எனக்கு பிடிச்ச மேப்பே அரினா தான், அதுவே டெலிட் ஆகிடும்னா அவ்வளோதான். நான் அப்புறம் ரைவல்ஸை குவிட் பண்ணிவிடுவேன். சரி சும்மா சொன்னேன். எனக்கு டாக்ஸும் பிடிக்கும், அப்புறம் கிராஸ் நோட்ஸும் பிடிக்கும். அப்புறம் பிகரினா தான் 75 ஃபுட்டு. அங்கே உள்ள 3 பேரும் பிசி பிளேயர், இங்கே உள்ள 3 பேரும் ஃபோன் பிளேயர். ஐயோ ஹேண்ட் கன். இந்த தடவை நம்ம பேக் ஸ்டெப் பண்ணுவோம். நம்ம பேக் ஸ்டெப் பண்ணுறது ஒன்றுமே உழுவ மாட்டேங்குது பார்க்குறேன். மொத்தம் நம்ம ஆப்போனண்ட் நம்ம மேலே மாட்டவே மாட்டேங்கிறான். ஐயோ அங்கே சே பயங்கரமாக ஆடுறாங்க. ஸோ திஸ் டைம் RPG daggers knife. Okay boys, உங்கள் ஈகோ லெவலில் காட்டுங்க. யாரா நீ பைத்தியக்காரன்? சி எப்படிலாம் அடிக்கிறாங்க. லாலா டேய் 1 சீன்றடா, எனக்கு ஒரு வழி தரல. போட்டு ஒரு அடி தான் செத்துப்போ. தலைவனா சும்மாவா? தலைவன் மட்டும் ஈகோ கருவையை திறந்துட்டான்னு வைக்கி, அப்புறம் அவன்கிட்ட இந்த யாரையும் தவிக்கவே முடியாது. சட்டுரோ போடு, அடிச்சுக்கிட்டே இருப்பான் பயம். சத்துரு ஒரு ரெட் ட்ராகன், அவன் போட்ட ரூல்ஸை அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா. முடிச்சிட்டான். தலைவன் சும்மாவா? அரங்க மாதிரி விசில் பறக்கவே. நான் பாத்தியம் பாத்தி போச்சு. டிடி ஏன் மேலே எதுக்கு போட்டியா? போனால் பைத்தியக்காரங்களா? யார் மேலே எதுக்கு போடணும் எப்படி போடணுன்னே தெரியாமல் போட்டு. என்னடா பேக் ஸ்டெப் புழுல? ஏய்ய ப்ரோ, உன் பேக் ஸ்டெப் புழுவாமல் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். பேக் ஸ்டெப் உளியா நம்ம தலைவனுக்கு அப்படி அடிக்கிறானுங்க. சத்துரோ உன் ஈகோ லெவலை தரடா. ஃப்ரண்ட் மேன் நீயும். ஐயோ என்னது ஃப்ரண்ட் மேனுக்கு லேக் ஆகுதா? ஒன்று அடி வாங்கம்மா. டேய் சத்துரு, உனக்கே எவ்வளோ நியாயமா இருக்கா? கமான் வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போகலாம். முயற்சி திருவினை ஆகும்.
நான் முடிஞ்சால் சாதிக்க முடியும். டேய் நீ ஆம்பளையா இருந்தால் கீழே இறங்கி சண்டை போடுறான். நான் தாண்டா டேய் இறங்கிட்டாண்டா கீழே. இறங்கி நான் போட்டான்டா. சே ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பாய்.